கிளாட்டுக்கு தேவையான மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்றது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். கிளாட்ல என்ன கேட்குறாங்க? நம்ம டெய்லி யூஸ் பண்ற இங்கிலீஷ், அன்றாடம் பார்க்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி தானே. அப்படின்னா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி நேஷனல் யூனிவர்சிட்டி மாதிரி டாப் லா காலேஜஸ்ல ஜாயின் பண்ணணும் இல்லையா? ஆனால் அது நிறைய பேர் பண்றது இல்லை. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த NLU ப்ரிப்பரேஷன் அப்படின்றத அவங்க ஒரு ஸ்கூல் சிலபஸ் மாதிரி அப்ரோச் பண்ணிடுறாங்க. எந்த ஒரு ஸ்டூடெண்டால இந்த என்டையர் ப்ரிப்பரேஷன் ப்ராசஸை ஒரு லாயர், அட்வொகேட், ஜட்ஜ் மாதிரியான மென்டாலிட்டியோட அப்ரோச் பண்ண முடியுதோ அவங்க ஈஸியா கிளாட்ன்றதை கிளியர் பண்ண. சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஆக்டர் படத்துல அவர் சீன் என்னவோ அதை மட்டும் நடிச்சுட்டு அப்படியே போயிடுவாரு. ஆனா ஒரு டைரக்டர் அந்த சீன் அந்த படத்துல எங்க ஃபிட் ஆகணும்னு சொல்லிட்டு ஹோலிஸ்டிக்கா பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சீனையே ரைட் பண்றாரு. இதே போலதான் கிளாட் ப்ரிப்பரேஷனை நீங்க ஹோலிஸ்டிக்கா பார்க்கணும். அதுக்கான மைண்ட் செட்டையும் டெவலப் பண்ணிக்கணும். உங்களுக்கான ஸ்டடி பிளானை நீங்க கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே லாயர், ஜட்ஜுக்கான மைண்ட் செட்டையும் நீங்க பேரலா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடும். சில ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமிக்கலி ஆவரேஜா இருப்பாங்க. ஆனா ஒரு கார்ப்பரேட் அட்வொகேட் மாதிரி, ஒரு ஜட்ஜ் மாதிரியான ஹோலிஸ்டிக் திங்கிங் அவங்கள்ட்ட நல்லாவே இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் அகாடமிக்கலி பிரில்லியண்டா இருப்பாங்க. பட் ஒரு அட்வொகேட் மென்டாலிட்டி, ஜட்ஜ் மென்டாலிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மென்டாலிட்டியை நீங்க டெவலப் பண்ணிக்கிறது என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு பி வித் பீப்புள் ஹூ திங்க் லாஜிக்கலி அண்ட் டேட்டா வைஸ். அவங்கள மென்டார்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க.